திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக புதிதாக பொறுப்பேற்ற தவேக அரசின் முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலமாக மனு அளித்திருக்கிறோம். இந்த மனுவில் எங்களது கோரிக்கை, தவேக அரசின் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். தொடரும் என்று சொன்னால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டால்தான் பழைய நிலைமை என்பது நீடிக்கும். என்ன சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளணும்? 2 வருஷத்துக்கு முந்தைய நிலை என்ன? ஆடு கோழி அங்கு எல்லா மக்களும், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லா மக்களும் நேர்த்தி கடன் கொடுத்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு எதிராக 10/10/2025 மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அதற்கு எதிராக இன்று வரை மேல்முறையீடு செய்யப்படவில்லை. அதற்கு உடனடியாக மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே மதுரை மாவட்ட ஆட்சியர் மேற்கொள்ள வேண்டும். 2வதாக கோயிலோட பழக்க வழக்கம் தொடர்பான பிரச்சனை, கார்த்திகை தீபம் பிரச்சனை. கார்த்திகை தீபம் பிரச்சனையை பொறுத்து டிசம்பர் 1, 2025 நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் 2வது இடத்தில் தர்கா அருகிலே கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொன்னார். ஜனவரி 6, 2026 2 நீதிபதிகள் அமர்வு அதை உறுதி செய்திருக்கிறது. இப்ப அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, பழைய நிலைமை நீடிக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கார்த்திகை தீபம் தீர்ப்பு 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்த தீர்ப்புக்கு இதுவரை அப்பீலே போல. 1 மாசம் 15 நாள் ஆச்சு இந்த கவர்மெண்ட் வந்து, 45 நாளாக இதுவரை அப்பீல் போல. அப்பீல் போகாம எப்படி பழைய நிலைமை நீடிக்க முடியும்? 3வதாக ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டு மலையை தொல்லியல் துறை மொத்தமாக கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்காக ஒரு அளந்திருக்கிறாங்க. அதற்கு தர்கா அந்த வழக்கில் பார்ட்டியா இல்லை, தர்காவுக்கு நோட்டீஸ் கொடுக்கல. இதெல்லாம் சட்டவிரோதமாக தர்கா அந்த வழக்கின் முக்கியமான பார்ட்டி. 1923 23 தீர்ப்புல இருக்காங்க, 31 தீர்ப்புல இருக்காங்க, எல்லா தீர்ப்புல இருக்கிறாங்க. அவங்கள பார்ட்டியா சேர்க்காம போட்ட ஒரு வழக்குக்கு அரசு இதுவரை அப்பீல் போல. இந்த 3 வழக்குகளிலும் அரசு அப்பீல் போனோம். இதுல முக்கியமாக இந்து சமய அறநிலைத்துறை தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். இப்ப வரையும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை என்பது கோயில் மரபுகளை சங் பரிவார அமைப்புகள் மீறும் ஒரு பிரச்சனை தான். கோயில் பழக்க வழக்க மரபென்ன 300 வருஷமா எங்க கார்த்திகை தீபம் ஏத்துனாங்க? திருப்பரங்குன்றம் மலையில உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் கார்த்திகை தீபம் ஏத்துனாங்க. அதை மீற வேண்டும் என்று திருப்பரங்குன்றத்துக்கு சம்மந்தம் இல்லாத சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எலுமையிலிருந்து ராமரவிக்குமார் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு இன்னைக்கு ஊர்ஜிதமாகி நிற்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு போகாம அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே 2 வழக்கு இருக்கு, அந்த வழக்குலையும் வழக்காடணும். அதனால கோயில் மரபை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இன்னைக்கு வரை அதுக்கு ஸ்டாண்டை வந்து அறிவிக்காது. ரொம்ப தவறான ஒரு விஷயம். 22ஆம் தேதி நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 2 நீதிபதிகள் அமர்வு மதுரை உயர் நீதிமன்றத்துல தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு வரை இவங்க ஒரு கூட்டம் நடத்தல. தர்கா தரப்பு கூட்டு பேசல, கோயில் தரப்பு கூட்டு பேசல. யாரையும் கூட்டு பேசாம, எந்த நிலைப்பாடு எடுக்காம பிரஸ்ல வந்து பழைய நிலைமை மட்டும்தான் நீடிக்கும் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக இருக்காது. கடைசியில வந்து வெற்று வார்த்தையாக அது மாறிவிடும் ஒரு அபாயம் இருக்கிறது. எனவேதான் இந்த அரசை எச்சரிக்க வேண்டி முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம். இந்திய அரசியல் சட்டப்படி மத நல்லிணக்கத்தை பேண வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை. இந்த அரசும் மத நல்லிணக்கம் பேணணும். 2000 வருஷமா மதுரையில் எந்த மத பிரச்சனையும் கிடையாது. இங்க TR ரமேஷ்னு ஒருத்தர் தினமலர்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையில பழைய நிலைமை நீடிக்கணும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. பழைய நிலைமையை நீடிக்கட்டும். திருப்பரங்குன்றம் மலையில பழையபடி வந்து தீபம் ஏற்றணும். அந்த கோயிலை வந்து இங்க மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட சேர்த்து ஒப்படைக்கணும் என்று ஒரு கருத்தை தினமலர்ல TR ரமேஷ் என்பவர் பேசியிருக்கிறார். இந்து சங் பரிவாரம் சேர்ந்தவங்க பலரும் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தவேக அரசு இதற்கு முன்பாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஓராண்டா அந்த பிரச்சனை இருந்த போது தங்கள் நிலைப்பாடு, கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் அறிவிக்கவில்லை. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நிலைப்பாடை அறிவித்து தான் ஆக வேண்டும். இது மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் அறிவித்திருக்கிறார். ஆனா அதுல தெளிவு கிடையாது. இந்த பிரச்சனையிலே 1 ஆண்டு காலமாக இயங்குபவர்கள் என்ற முறையிலே அதுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டிதான். எந்தெந்த வழக்குல அப்பீல் போகணும்னு தெளிவா ஒவ்வொரு வழக்கு நம்பரையும் குறிப்பிட்டு, வழக்கு உத்தரவு தீர்ப்பு எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு இன்று மாவட்ட ஆட்சியரிடம் முதல்வருக்கு மனு அளித்திருக்கிறோம். இந்த மனுவின்படி அரசு செயல்பட வேண்டும். சங் பரிவார அமைப்புகள் தொடர்ச்சியாக மதவெறி அரசியல் செய்ய அனுமதிக்க கூடாது. இன்னைக்கு கூட அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்க கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல தான் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க.
தொடர்ச்சியாக அவர்கள் மதவெறி அரசியல் செய்ய அனுமதித்தால் இந்த அரசு மத நல்லிணக்க அரசு என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இன்னும் அவர்கள் பொய்யை பரப்புகிறார்கள். தினமலர் ஆர்டிக்கல்ல இன்னும் தர்காவுக்கு 35 சென்ட் தான், மீதி இடமே கிடையாது என்று திரும்ப திரும்ப அவர்கள் இந்த பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். 1923 தீர்ப்புல யாராருக்கு எந்த பகுதி என்பது தெளிவா சொல்லிருச்சு. இப்ப தர்கா பகுதியில போய் இவங்க ஏத்தணும் அப்படின்றதா ஒரு முக்கியமான பிரச்சனை. நாங்க திரும்பவும் கேட்கிறோம், சங் பரிவார அமைப்புகள், நீங்க ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு நிலைப்பாட்டு இருக்கிறீங்களா? சபரிமலை ஐயப்பன் கோயில் மரபை பாதுகாக்கணுன்றீங்க. இங்க கோயில் மரபு ஒரு இடத்துல தீபம் ஏத்துறதா. தமிழ்நாட்டுல எந்த இடத்துல 2 இடத்துல தீபம் ஏத்துறாங்க? மலையில கார்த்திகை தீபம் சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒரு இடத்துலதான் ஏத்துறாங்க. அந்த கோயில் மரபை அவங்க மீறணும்னு சொல்றாங்க. அதற்கு பல பொய் கதைகளை சொல்கிறார்கள். அதை இந்த அரசு அனுமதிக்க கூடாது. மதுரையின் அமைதி, வளர்ச்சி, நல்லிணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த அரசு இதை செய்ய வேண்டும். 22ஆம் தேதி நீதிமன்றத்துல தங்களது நிலைப்பாட்டை உறுதியாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். இல்லாவிட்டால் மக்களை திரட்டி நாங்கள் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த அரசை நிர்பந்திக்க தயங்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோசப் விஜயனுடைய தாவேக அரசு பதவியேற்ற பிறகு திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்ன நிலை எடுப்பார்கள் என்கிற ஒரு கேள்விக்குறி எங்கள் முன்னே இருந்தது. கடந்த 1.5 ஆண்டு காலமாக மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு மதுரையினுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய ஒரு நல்லிணக்க மரபை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு தழுவிய அளவில் அனைத்து அரசியல் அமைப்புகளையும் பங்கெடுக்க வைத்து மாநாடு, கருத்தரங்கம், ஆர்ப்பாட்டம், பேரணி என தொடர்ச்சியாக மதுரைகளை நடத்தி கொண்டு வந்தோம். கலவரத்தை உருவாக்குவதற்காக முருகன் மாநாடு, தீபம் ஏற்றுவது என்கிற பிரச்சனைகளை உருவாக்குவதும், அதற்கு துணையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதும், அந்த தீர்ப்புகள் கலவர தீர்ப்புகள், அதை திரும்ப பெற வேண்டும் என தொடர்ந்து போராடி இருக்கிறோம். புதிய அரசினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் முந்தைய நிலையே தொடரும் என்றார். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரம் முன்னே நிற்கக்கூடிய இந்த தீர்ப்புகள், ஜி.ஆர். சாமிநாதன், ஸ்ரீமதி இவர்கள் கொடுத்த தீர்ப்புகள் தடையாக நின்று கொண்டிருக்கிறது. இதற்கெதிராக வழக்காடவில்லை என்றால் அது அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த திராவிட மாடல் அரசு, இப்போது இருப்பது திருச்சபை அரசு என்கிற ஒரு குற்றச்சாட்டை, அடையாளத்தை சங் பரிவார அமைப்புகள் பரவலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசை ஒரு கிறிஸ்தவ அரசு என அடையாளப்படுத்துவதன் மூலம் இவர்கள் இந்து விரோதிகள் என்கிற அடையாளத்தை செய்ய முயற்சிக்கிறார்கள். இது ஒரு அரசை அல்லது தாவேகாவை அச்சுறுத்தக்கூடிய போக்காகும். தொடர்ச்சியாக தமிழிசை தொடங்கி அமைச்சர் நிர்மல்குமாரனுடைய அறிவிப்பு வந்த உடனேயே தமிழிசை, காடேஸ்வரா தொடங்கி இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, சங் பரிவார அமைப்புகள், திராவிட மாடல் அரசு, திருச்சபை அரசு இந்த நிலையெடுக்குமேயானால் இவர்கள் இந்து விரோத அரசு என அறிவித்து மக்கள் மத்தியிலே பரவலாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக இந்த அரசு நிற்க வேண்டும். நாங்கள் இந்த முயற்சியை விடாப்பிடியாக தொடர்ச்சியாக மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு முன்னெடுப்போம். கடந்த ஆண்டு போல, இந்த தேர்தலுக்கு முந்தையது போல அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஒருங்கிணைத்து நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். மதுரையைச் சேர்ந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் இதன் மூலமாக அறைகோல் விடுக்கிறோம். மதுரையினுடைய மத நல்லிணக்க மரபை இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் காப்பதற்கு முன்வர வேண்டும். உங்களுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் அறைகோல் விடுக்கிறோம். தமிழ்நாடு தழுவிய அமைச்சர்கள் மதுரைக்கு நாங்கள் அழைக்கிறோம், அவசியம் வர வேண்டும். நமது நோக்கம் நல்லிணக்க மரபை காப்பாற்றுவது, அவர்கள் நோக்கம் கலவரத்தை உருவாக்குவது. அரசு எந்த பக்கம் நிற்கப் போகிறது என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுப்போம். இஸ்லாமிய சகோதரர்களுடைய உரிமை, வழிபாட்டு உரிமை, அவர்களுடைய பாரம்பரிய உரிமை பாதுகாக்கப்படுவதற்கு
நாங்கள் அவர்களோடு ஒன்றாக நிற்போம் என்பதை இந்த மனு கொடுப்பதன் மூலமாகவும் இந்த அரசு இந்த தீர்ப்புகள் மீது உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைக்கிறோம். நன்றி.